கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன, அந்த சிந்தை எனக்கு வேணும். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்னும் நாட்கணக்கில் இருக்குது, மாச கணக்கில் இருக்குது. சில பேர் சொல்றாங்க, வல்லுநர்கள் தான் கணக்கு போட்டு சொல்றாங்க, இன்னும் 2-3 மாசத்துல ஆண்டவருடைய வருகை வந்தாலும் வரலாம். அவங்க ஒரு கணக்குல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்ப வேணாலும் வரட்டும். நாம திருவசனத்தை தைரியமா சொல்றதுக்கு ஒருமனப்படும். ஆமே, நம்ம ஒத்துமையா இருப்போம். அதனால எனக்கு இந்த ஒருமனப்பாடை பற்றி பேசும்போது, அதை தியானிக்கும் போது எனக்கு 133வது சங்கீதம் தான் ஞாபகம். 133 குறித்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தியானிச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அந்த நன்மைன்னா என்ன, இன்பம்னா என்ன, அது எல்லாத்தையும் விடாதறியா பார்த்தோம். இந்த ஒருமித்து வாசம் பண்ணுவது, அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த ஒருமித்து 133 கொஞ்சம் தியானிக்கலாம், படிக்கலாம். எவ்வளவு நன்மை, அது இன்பமா இருக்கிறது. நல்ல தைலத்துக்கும் பனிக்கும் ஒப்பா இருக்குது. ஒருமனப்பட்டு இருக்கிறது. தைலம் என்றால் வாசனை, அது இன்பமான வாசனையா இருக்குது. அது பிசாசுக்கு அந்த வாசனை பிடிக்காது, அவனுக்கு நாட்டம் தான் பிடிக்கும். நீ அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு நீ இருந்தாதான் அவனுக்கு கொண்டாடும். ஓகே, ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, பிரிஞ்சுட்டு கிடக்குறாங்க பாரு, அவனுக்கு அது கொண்டாட்டம். ஆண்டவருக்கு நீ ஒற்றுமையா இருந்தா அவருக்கு கொண்டாட்டம். நம்ம என்ன செய்யறோம், இந்த ஒருமனப்பட்ட பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. என் பேச்ச நீ கேட்கல, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு விட்டு கொடுத்துட்டு போவதுக்கு மனசு கிடையாது. சரி, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா, நம்ம மன்னிக்கணும் அப்படின்ற தப்பு அந்த எண்ணமும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7 வாட்டி மன்னிப்பு கேட்டால் என்ன செய்யும், மன்னிக்காதன்றாரா? எத்தனை வாட்டி பேர் வந்து கேட்கிறாரு, எத்தனை வாட்டி நான் மன்னிக்க, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பா, எத்தனை வாட்டி மன்னிக்க, என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் இருக்கா? 7-70னாக்க எவ்வளவு, எத்தனை கணக்கு? கணக்கே இல்லை. எல்லா தடவும் மன்னி, சாறு வரைக்கும் மன்னி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவரே மன்னிச்சார். மன்னிப்பின் சத்தியத்தை சிலுவையிலையும் சொல்லிட்டு போனார். அத வேற வருஷத்துக்கு ஒரு தடவை சிலுவையில 7 முன்மொழி இந்த வார்த்தையில அப்படியே தியானிக்கிறோம். பிதாவே, அடுத்தது மனப்பாடமா தெரியும். நாங்கன்னா மன்னிக்க மாட்டோம். நாங்க நூல் தான் பிடிப்போம், இல்லைன்னா குச்சம் தான் நிற்போம். அதெல்லாம் மேடையில பேசுறதுக்கு, காதால கேட்கறது அந்த வெள்ளிக்கிழமையோட சரியா போச்சு. எந்த கிழமையோட, குட்பிரேயோட சரியா போச்சு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நாங்கெல்லாம் மன்னிக்கிறதாவது எங்க வயிறாக எங்க ஜாதியிலே கிடையாதுயா. ஜாதி பிசாசம் ஒழிங்க. ஜாதி அது ஒரு பிசாசு. எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கிட்ட, ஒரு நண்பருடைய அப்பாட்ட நான் சத்தியத்தை சொல்ல போனேன். உங்களுக்கு யாரு மேலேயாவது கசப்பு இருக்குதா அப்படின்னு. ஆமா இருக்குது, என் சொந்த தம்பி மேல இருக்குது அப்படின்னு. என்ன பிரச்சனை உனக்கு உங்க தம்பிக்கும்? அவருக்கு 70 வயசு, அவங்க தம்பிக்கு 65 வயசு. அவங்க லிவிங் இங்க பண்ருட்டில உயிரோட இருந்தாங்க. அப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு, எங்க தம்பி என்கிட்ட 6 ரூபாய் ஏமாத்திட்டான் அப்படின்னு. எத்தனை ரூபாய்? அந்த காலத்துல, ஒரு காலத்துல கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி 6 ரூபாய் ஏமாத்திட்டாராம். இவருக்கு கோபம் வந்துச்சான். தம்பி தானே 6 ரூபாய் போனா போதும், நமக்கு இன்னைக்கு 6 ரூபாய் ரொம்ப சின்ன மேட்ரு. ஆனா அன்னைக்கு அந்த 6 ரூபான்றது ஒரு 6000 மாதிரி இல்ல 60,000 மாதிரி வச்சுங்களேன். அதனால அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. 6 ரூபாய் நீ எனக்கு தரது ஏமாத்திட்டியா, உன்னை எப்படி வாங்கணும் பாரு அப்படின்னு வக்கீல்கிட்ட போய் சொல்லி வக்கீல் நோட்டீஸ் விட்டு கோர்ட்டுக்கு போய் 10 வருஷமா போட்டு நடந்து 6 ரூபாய் வசூல் பண்ணாராம். 10வது வருஷம். எத்தனை வருஷமா கோர்ட்டு நடந்தாரு? 10 வருஷமா நடந்தாராம். 6 ரூபாய்க்கு. பங்காளி 2 பேரும் பக்கத்து வீடு, பக்கத்து கடை, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் முழிக்கிறது, ஒரு தாய் பிள்ளைங்க. 6 ரூபாய்க்காக 10 வருஷமா நாங்க
கிட்டத்தட்ட நான் 6000 ரூபாய் செலவு பண்ணேன் வக்கீலுக்கு. அந்த 6 ரூபாய் வாங்குறதுக்கு இவர் எவ்வளவு செலவு பண்ணாரா வக்கீலுக்கு? 6000 ரூபாய் அந்த காலத்துல செலவு பண்ணிக்கிறேன். பண்ணிதான் நான் வாங்க. அது பிரிச்சு எனக்கு 6000 ரூபாய் பெருசு இல்லை. இவன் 6 ரூபாய் நான் வாங்கி ஆகும். இதுதான் ஜாதி வெறி. இன்னைக்கு எங்கெங்கே என்னென்னோ நடக்குது. இந்த ஒருமனப்பாடு இல்லாததுனால எல்லாம் சிதறுது. அது நாற்றம் எடுத்த வாழ்க்கை. அது பிசாசுக்கு பிரியமானது. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார். உன் தேசத்துக்காக உன் மாவட்டத்துல இங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னஸோட ஒருமனப்பட்ட ஆவியில எல்லாம் செய்ய போறாங்க, ஜெபிக்க போறாங்க. 12 மணி நேரம், காலையில 8ல இருந்து நைட் 8 வரைக்கும். நீ தனியா நீ இங்க உட்காந்து ஜெபம் பண்ண போறியா உன் சபையாரோட? அப்ப நீ எந்த வெறியில இருக்கிற, எந்த கொள்கையில இருக்கிற? ஆண்டவரே, நான் தான் கொள்கையிலே, உன் கொள்கை தான் என் கொள்கை, நான் என்ன செய்யணும்? ஓ, எல்லாரும் அழைச்சிட்டு போய் அங்க போய் உட்காந்து ஜெபம் பண்ணு. ஒருமனப்படு, நாட்டுக்காக தேசத்துக்காக ஒருமனப்பட்டு எல்லாரோட நீ என்ன செய்? இணைந்து போய். இப்ப நான் மனசு வைக்கல, என்ன நடக்கும்? இங்க உட்கார்ந்து தனியா ஜெபம் பண்ணுவோம். ஏன் ஊழியம், ஏன் ஜபம்? இதுல என்ன இது? ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? உண்மையிலே அதை கேன்சல் பண்ணிட்டு சரி எல்லாரும் நம்ம போய் சிதம்பரத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும். வேன் வச்சுட்டு போனாலும் சரி போவோம், இல்ல ட்ரெயின்ல போனாலும் போவோம், இல்ல எல்லாரும் பஸ்ல வாங்கினாலும் வரும். எப்படி சௌகரியமோ போய் அங்க ஜெபத்துல கலந்துட்டு நம்ம போய் அங்க தேசத்துக்காக ஒருமனப்படுவோம், தேசத்தை கலக்குவோம், சபையில டிக்ளேர் பண்ணுவோம். என்னுடைய மனசை மாற்றணும். அதே மாதிரி நீயும் நானும் மனசு வச்சா நிச்சயம் மார்க்கம் உண்டா இல்லையா? சொல்லு. நான் சபையில ஒற்றுமையா, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு சாவு நடக்குதுன்னா சபையார் எல்லாரும் மனசு வைக்கணும். அன்னைக்கு வேலைக்கு போறத தியாகம் பண்ணு. இன்னும் 24 மணி நேரம் நீ வேலை செஞ்சு 365 வேலை செஞ்சு நீ என்னத்த வாங்க? இன்னும் வருமா? இன்னும் கடன் தானே இருக்கிற. ஒரு நாளைக்கு அந்த சாவுக்காக, அந்த சாவுட்டுக்கா, இல்ல வாழ்வுட்டுக்கா ஒரு நாள் தியாகம் பண்ண. உன் சம்பளத்தையே இழந்து போயேன். 1000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் இழந்து போயேன். அந்த மனசு வரல. எவன் வீட்டு கல்யாணமோ நம்ம என்ன, நம்ம போயிட்டு வேலையை பார்ப்போம், பொழப்ப பார்ப்போம். நம்ம வேலை நமக்கு முக்கியம். அதனால இன்னைக்கு சபையில இருக்கிற ஒற்றுமை எங்க போச்சு? அவன் எப்படியாவது போறான். ஒரு சாதாரண சத்தியம் தெரியாத ஐயா. எல்லா ஊர்லயும் நான் பார்த்திருக்கிறேன். கோயம்புத்தூர்ல எங்க மாமா இருக்கிற ஒரு நகர், அந்த நகர்வாசியில ஒரு கல்யாணம்னா அத்தனை பேர் காலையில 7 மணிக்கு அவங்க வீட்டுல வந்து நிற்பாங்க. அத்தனை வீட்டுக்காரரும் என்ன முருகன் என்ன செய்யணும்? நாங்க தானே வாழிச்சா இழுத்து போட்டுட்டு செய்வோம். ஒரு வேலையும் சொந்தக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரெல்லாம் வாய் அடிச்சு போய் நிற்பான். ஆனா இந்த ஜனங்க எப்படி செய்யுது? அது நல்லதா? அது வாசனைக்குரியதா? நீ முறுக்கிட்டு எனக்கு நீ ரோட்ல பத்திரிகை கொடுத்த, உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். எனக்கு நீ வீட்டுல இருந்து கொடுக்கல, எனக்கு சர்ச்சில் கொடுத்த, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். எவ்வளவு மதியனமான வார்த்தைகள்! ஆண்டவர்கிட்ட வந்து இன்னும் அந்த கிறிஸ்டிஜி பிசாசு ஒளி இல்ல நம்மகிட்ட. அந்த சுயம் பிசாசு ஒளியில் இல்ல, கிறிஸ்டிஜி பெருமை ஒளியில. தயவு செய்து அப்படி நம்ம இருக்க வேண்டாம். பத்திரிகை கொடுக்காதாலும் நான் வந்து நிப்பட்டான்னு சொல்லுவேன். பத்திரிகை கொடுக்க மறந்து போய் கூட இருக்கலாம், இல்ல பிஸியில விட்டு இருக்கலாம், இல்ல மக்காதே கூட போயிருக்கலாம்னு வச்சுக்கோ. நீ என்ன செய்யணும்? நான் வரையா, ஏசாண்டவர் வந்தாரு. இயேசு ஒரு புது மனசை கொடுக்கணும், உனக்கு புது சிந்தனையை கொடுக்கணும். அதுக்குதான் இயேசு கிட்ட வரோம், ஆலயத்துக்கு வரோம், பைபிளை படிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். புது சிந்தனை இருக்கா? இன்னும் அந்த பழைய பிசாசை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கு. ஈகோ, பெருமை, என் கொள்கை, உன் கொள்கை, இதெல்லாம் வேண்டாம். இயேசுவினுடைய கொள்கை என்ன? மன்னி நேசி, மன்னி நேசி. இந்த கொள்கையில இருக்கிறோமா? பத்திரிகை வைக்கலையா, போது மன்னிச்சுட்ட, நான் வரையா. அவனுக்கு வெட்டத்தை கொண்டு போகணும். அவன் தலையில அக்னியை குறிக்கணும்.
இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். தீமை செய்யறானா, உன்னை குறித்து பேசுறானா, திட்டுறானா, அவனுக்கு நன்மை செய்யும். அப்படியே வெக்கி விளவெடுத்து போவான். அதுக்கப்புறம் உனக்கு அவன் அடிமையா இருக்கும். இதுதான் சத்தியம் சொல்லுது நமக்கு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அந்த ஒருமனப்பாட்டுல நம்ம தேறினவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் உடனாளி தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, தூக்கிவிட துணை இல்லையே. இருவராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். உண்டாயிருக்காது. எப்படி என்றார்? எதிர்த்து நிற்கலாம். 30 நூல் சீக்கிரமா யாராது. இங்க இருவரை பத்தி பேசிட்டு 30 நூலையே கொண்டு வர. பிசாசு உன்னை ஏற்று நிக்கிறது வரான்னாக்கா, உன்னை கவுக்கிறது வரான்னா, நீ உன் மனைவியும் அல்லது நீ உன் சகோதரனும் 2 பேரு சேர்ந்து அவனை எதிர்த்து நீங்க நின்னீங்கன்னா, 3வது பரிசுத்த ஆவியாளர் உனக்கு துணை இருந்து அவன் என்ன செய்வார்? உண்டு இல்லைன்னு ஆகிடுவார். அதனால்தான் 30 நூல் ஆனாது. நமக்கு நீ ஒருமனப்பட்டாக்கா தானா வந்து உங்க கூட வந்து ஜாயின் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியாளர் ரெடியா இருக்கிறார். அவர் தான் 30 நூல். 3வது நூல் தான். 2 நூல் திரிச்சாக்கா கூட அறுத்துக்கும். 3 நூல் திரிச்சா அறவே அறாது. இந்த நூல் திரிக்கிறவங்கள போய் பாருங்க. கவுரு திரிக்கிறவங்க 3 பக்கம் இருக்கும். 3 நூலை விட்டுட்டு அப்படியே இழுப்பான். அப்படியே சும்மா இவ்வளவு மொத்தம் கையில் இருக்கும். நல்லா அதுதான் கிணத்துக்கெல்லாம் போட்டு இழுப்பான். அந்த 30 நூல் அறாது. நீ ஒருமனப்பட்டு நீ நானும் ஜெபம் பண்ணாலே 3வது நபராக ஏசாண்டு நம்ம கூட இணையறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீ வேறு வேறா போனாக்கா அவர் வரமாட்டார். அவர் வேடிக்கை பார்க்க நிற்பார். இந்த சூடு உண்டாகும் அப்படின்னா இது சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு பனி ஏரியால ஒரு பனி பிரதேசத்துல அவர் நடந்து போறார். டிராவல் பண்ணி ஆகும். விடிய நடந்து ஆகும். பயங்கர குளிர், பயங்கர பனிப்பொழிவு. அப்ப இவரை விட்டுட்டு 2 பேரும் ஒன்ன போலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப அவன் என்ன செஞ்சான்? இல்ல நான் வேகமா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவர் ஜோம் பண்ணிட்டே வந்தார். அவன் போய் பார்த்தாக்கா விழுந்து கிடக்குறான். சுருண்டு போய் கிடக்குறான். பனி ஒத்துக்கல. இவர் பார்த்தாரு. இவனை விட்டுட்டு போறது மனசுல தூக்கி மேல தோல் மேல போட்டுட்டு இவர் நடந்தார். பின்னாடி வரவன் சொல்றான், உன்னை விட்டுட்டு அவன் போனான், அவனை தூக்கிட்டு போறியே, ஏன் அவனை தூக்கி போட்டு போ, நீ போ, உன் உசுரை காப்பாற்றிக்கோ அப்படின்றான். சொல்லிட்டு அவன் நடந்து வேகமா போயிட்டான். கடைசியில இவர் என்ன செஞ்சாரு? அவனை தூக்கி போட்டு போனதுனால அவனுடைய பாடி ஹீட்டு இவருடைய ஹீட்டும் 2 உரச சூடு உண்டாச்சு. அந்த சூட்ல அந்த உறைஞ்சி போனவன் பொழிச்சுக்கிட்டான், இவரும் பொழிச்சுக்கிட்டாரு. கூடு போய் சேர்ந்தான். இன்னொருத்தன் ஒன்னிமா போனான் பாரு, அவன் விரைச்சி போய் அங்க பணியில சேர்த்துக்கிட்டான். இன்னைக்கு அந்த ஒற்றுமை, ஐயோ இவன் தூக்கிட்டு நம்ம சுமந்து போவோம்னு சுமந்ததுனால சூடு உண்டாச்சு. இவர் என்ன செஞ்சாரு? அந்த வார்மப்ல இவர் அழகா நடந்து போய் அவனையும் பழக்க வச்சாரு, இவரும் பழச்சிக்கிட்டாரு. அவருடைய பயோகிராஃபில எழுதி இருக்கிறார். இதெல்லாம் சும்மா இல்லை, வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம்.